வெல்கம் டு ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ். சிக்கன் பிரியாணி குக்கரில் செஞ்சாலும் சக்தி சுவை நிறைஞ்ச மாதிரியும் அடி பிடிக்காத மாதிரியும் செய்யறது பவுன் ஃபுட்ஸின் பாரம்பரிய முறையில் எப்படி செய்யறதுன்னு பவுனம்மா நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறதெல்லாம் யார் சொல்லுவா? இதை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க, 4 பேர்த்தோட ஷேர் பண்ணுங்க. மக்களே, இந்த கிளவி இந்த மாதிரி இன்னும் நிறையா உங்களுக்கு சொல்லித்தர போகுதாமா. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை போடுங்கிறது பவுன் ஃபுட்ஸ்லேயும் போயிட்டு இருக்குது. ஜெம்சியின் குடும்ப உறவுகளை நம்ம பவுனம்மாக வச்சுட்டு படாத பாடு பட்டுட்டு இருக்கிற இந்த கிளவி தயார் பண்ணுறக்குள்ள எனக்கு இந்த கிளவிக்கிட்ட குடிச்ச பாலெல்லாம் வெளியே வந்துடும் போல் இருக்குது. ஒரு வாரம் கேப் விட்டால் அதுக்கப்புறம் எப்படிங்கிறது இந்த கிளவிக்கு வர மாட்டேங்குது. முக்கிறதே சரியாக இருக்குது மக்களே. இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? பெத்த தாயாச்சே, விட்டுற முடியுமா? பத்தவை ஆரம்பிப்புங்களா? இப்போ நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்? இப்போ இது என்னது, இது என்னென்ன வச்சதுன்னு சொல்லி எண்ணெய் ஊற்றிட்டு என்ன காயிருக்குள்ள இது முதல்ல மக்களுக்கு சொல்லிடு. இப்போ பயன்படுத்துறது கடல் எண்ணெய்ங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பியூர் கடல் எண்ணெய். வேறு எந்த ரீஃபைண்ட் ஆயிலோ நெய் கீயி எதுவும் ஊற்ற போகிறதில்ல. சரிங்களா? சொல்லுங்கள். வரமிளகாய் காம்போட 8 எண்ணமுங்க, பச்சை மிளகாய் காம்போட 2 எண்ணெய், கிராம்பு 6, பட்டை கொஞ்சம், சோம்பு ஒரு 2 ஸ்பூனு, கொத்தமல்லி 4 ஸ்பூனு, கசகசா கொஞ்சம், இஞ்சி பூண்டு சொல்லுங்க என்னென்ன இதெல்லாம் வச்சு முதல்ல வரமிளகாயும் பச்சை மிளகாயும் நல்லா அம்மிக்கல்லில் அரைச்சிக்கணுங்க, மை மாதிரி. அதுக்கு பின்னாடி கொத்தமல்லி சோம்பு பட்டை கிராம்பெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டை வச்சு அரைச்சி மை மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கிறனுங்க. பிரேம் இங்க இருக்குது பவுன் ஃபுட்ஸோடது. நீ அங்க எடுத்தீங்கன்னா பவுன் ஃபுட்ஸ் நேயர்களுக்கு தெரியாது. இதுதான் அந்த கூட்டு. பவுன் ஃபுட்ஸ் நேயர்களை, நீங்க இங்க இந்த ஏங்கல்ல இப்போ நீ பவுன் ஃபுட்ஸுக்கு நிகழ்ச்சி பண்ற, நான் ஜெம்சிக்கு நிகழ்ச்சி பண்ற ஒரே சேனல்ல. உன்னோட ஃப்ரேம் இங்க இருக்குது. நீ இங்க வச்சீங்கன்னா ஜெம்சில வேணா தெரியுவே, பவுன் ஃபுட்ஸ்ல தெரியணும்னா இங்க வைக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்தது ஆரம்பிப்போமா? என்ன போடணும் முதல்ல? இது போடும் பிரியாணியில இதெல்லாம். இதா பாருங்க, இது பிரியாணி தாளிப்பு பேக்கெட்ல கடையில் விற்கிறது தான். நீங்க பயன்படுத்துகிற பொருள்களையே வைத்து செய்து காட்டுறோம். சரிங்களா? கலக்கு முதல்ல அது போட்டுக்கலாம். மலச்சிக்கல் உள்ளவங்க, உடல் சூடு உள்ளவங்க ஃபஸ்ட்டு எண்ணெயை போட்டதையுமே நல்லா நோட் பண்ணுங்க. மலச்சிக்கல் உள்ளவங்க, உடல் சூடு உள்ளவங்க எண்ணெயை போட்ட உடனே சுக்கும் அருகம்பில் பொடியும் போட்டுருங்க. சுக்கு முதல்ல போட்டு இந்த எண்ணெயை உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அருகம்பில் பொடியை போட்டு பண்ணிங்க. எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, அதனால் நாங்கள் சேர்த்துலை. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன வேணும்? பெரிய வெங்காயம் நீல வாக்கில் இருக்கிறது. ஓகேங்களா? எத்தனை வெங்காயம் இது? ஒரு பெரிய வெங்காயமா? ஓகேங்களா? அடுத்து தக்காளியா? சரிங்களா? இதோ பார்த்துக்குங்க, நீங்கள் கடையில் விற்கிற ஆப்பிள் ஆரஞ்சு எந்த தக்காளியாக இருந்தாலும் சரி. சரிங்களா? இது முழுக்க முழுக்க உங்களுடைய நேயர்கள் விருப்பமாக நீங்கள் பயன்படுத்துகிற பொருள்கள்லேயே எப்படி சக்தி சுவை நிறைந்ததாக செய்யறதுன்னு டிப்ஸாக வந்துட்டு இருக்குது. செய்முறையை மட்டும் காப்பி அடித்தா ஒன்றும் புரியாது. நான் சொல்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 சேனல் நேயர்களுக்கு தான் சொல்கிறேன். ஆரம்பத்திலேயே சுக்கும் அருகம்பில் பொடியும் போட்டுக்கணும். இதில் இன்னியும் இந்த புரோட்டீனால் பிரச்சனை ஒரு நிறையா பேருக்கு, யூரிக் ஆசிட் ரைஸ் ஆகிறவங்களுக்கு என்ன எந்த இடத்துல சேர்த்த சொல்கிறேங்கிறத கவனமாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து இதை சொல்லியாச்சா முழுசா? இதை நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க, கடையில் போய் வாங்கிட்டு வர்றீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, வாரத்துக்கு ஒருக்கா நம்ம உடம்புல ஏறுற கழிவை எப்படி சொல்கிறதுங்க, கழித்து வெளியெடுத்து விசுறதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. உடல் வலியிலிருந்து மீள்றதுக்கு தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. நோய் நொடி இல்லாமல் எதிர்ப்பு சக்தியோட நீண்ட நாட்கள் வாழ்கிறதுக்கு தான் இதை கண்டுபிடிச்சாங்க. அதையும் போய் கடையில் வாங்கிட்டு வந்து தின்னு போட்டு எனக்கு அது ரெடி ஆகலை இது ரெடி ஆகலை, அதுலேயும் பைல்ஸு இன்னும் மலச்சிக்கல் ரெடி ஆகலைன்னா என்ன பண்ண முடியும்? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்கிறது கடையில் வாங்கிட்டு வந்துடுறீங்க. எல்லாத்தையும் போட்டு ஒரு இது பண்ணிட்டு போய் பிரியாணி செஞ்சுதுன்னா என்ன நடக்கும்? நீங்கள் வர்ற பிரச்சனை தான் நடக்கும், சூடு தான் ஏறும். இப்போ இதில் பவுனம்மா வச்சுருக்கிற பக்குவத்தில் வச்சிங்கன்னா இதுவே குளிர்ச்சி.
இந்த பேஸ்ட்டே உங்களை குளிர்ச்சி தந்துடும். நம்ம பிரியாணி செய்கிறப்போ இதில் உள்ள காரம் சுத்தி செய்யப்பட்டு நம்ம வந்து பயன்படுத்தி இருக்கிறோம். பவுனம்மா அரைக்கையில் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, முதல்ல ஒன்றா வெய்யி அதுக்கப்புறம் ரெண்டாவது அரைன்னு. அந்த மாதிரி பிரித்து பிட்டு பிட்டாக தண்ணி சேர்த்தி அம்மிக்கல்ல உட்காந்து பெண்களுக்கான குரு வித்தை பயிற்சியின் மூலம் ஆட்டி எடுத்து அவங்க கர்ப்பப்பை, பெருகுடல், சிறுகுடலுக்கான பயிற்சியெல்லாம் செய்துட்டு கொண்டுட்டு வந்து இதை சமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை 62 வயதில் இவங்க சாப்பிட்டாலும் மலச்சிக்கலில் உடல் சூடில் மீண்டுக்கிறாங்க. உடல் சூட்டு மலச்சிக்கலுக்கு தீர்வு தர்ற மாதிரி பிரியாணி, கொழுப்பை கரைக்கக்கூடிய பிரியாணின்னு காமிச்சா இந்த நிகழ்ச்சியை மட்டும் செஞ்சு போட்டு அந்த குரு வித்தையை செய்யாமல் போனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. 3 நீங்கள் லைஃப்பில் சரி பண்ணணும்: வாழ்வியல், உடற்பயிற்சி, உணவு. ஓகேங்களா? இப்போது அது பக்குவமாக இதாகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தனித்தனியாக வச்சதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டு நல்லா எண்ணெய் கக்கிற அளவுக்கு வதக்கணும். நல்லா பார்த்து அந்த வாசமே சொல்லிடும், வேறு லெவலில் இருக்குது. எப்படி சொல்கிறதுங்க, பிரியாணி இன்றைக்கி தட்டி காய போடுது. ஏன்னா அந்த எண்ணெயில் போட்டு வதக்கினது ஃபஸ்ட்டு அந்த ஒரு பச்சை வாசம் போய் ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க, அதுலேயே தெரிஞ்சு போயிடும் நம்மளோட பிரியாணியோட லட்சணம் என்ன நேர்த்தியில் வரப்போகுது அப்படின்னு. எங்கள் பாட்டி சொல்கிற மாதிரியே சொன்னால் தான் புரியும் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஏன்னா அவங்க சொல்லிடுவாங்க, இதே எங்கள் அம்மா சின்ன வயசில் அரைக்கையில் வந்து பழக்கம் இல்லாதப்போ எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க, திட்டி இருக்கிறாங்க எங்கள் பாட்டி, இனி நீ செஞ்சது சரியில்லை, கரெக்டாக கொண்டு வான்னு. அந்த மாதிரி தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஓரிரு நாளில் இந்த பக்குவம் வராது. பயிற்சி எடுங்க, முயற்சி பண்ணுங்க, வாரத்தில் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக பெண்களுக்கு சிலருக்கெல்லாம் சொல்லியிருப்போம் 2 நாள் சிக்கன் பிரியாணியே செய்யணுங்கிற அவசியம் இல்லை. வெஜிடபிள் பிரியாணி, இன்னும் வந்து காளான் பிரியாணி, இன்னும் சோயாவில் செய்யக்கூடிய பிரியாணி, பன்னீரில் செய்யக்கூடிய பிரியாணி, ஃபிஷ்ஷு பிரியாணி, மட்டன் பிரியாணின்னு எல்லா வெரைட்டிலையும் மாற்றி நீங்கள் செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பேஸ்ட் இதே வந்து சிக்கனை பயன்படுத்தியில் அந்த உடல் சூடு ஏற்றாமல் இருக்கிறதுக்காக இப்படி செய்கிறோம். இதே வந்து மட்டனை பயன்படுத்தியில் ஓவர் குளிர்ச்சி வராமல் இருக்கிறதுக்கு வேறு சேர்த்துவோம். ஸோ அதுக்கு எல்லாமே தனித்தனியாக டிப்ஸ் அதாவது செய்யல சொல்கிறேன், கவனமாக பார்த்துங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி செய்ய வேண்டியது இந்த கறியை. எப்படி இந்த குழம்பு வைக்கல இங்கே பாருங்கள், அப்படியே மேலே எப்படி இந்த கொழுப்பு, சிக்கன் கொழுப்பு மேலே வந்து நிற்கிதுன்னு பாருங்கள். ஜெம்சி நேயர்கள் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன், பவுன் ஃபுட்ஸ் நேயர்கள் தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ அது எண்ணெய் கக்கிற பக்குவத்துக்கு வந்தந்தி. இப்போ இந்த கறியை கழுவி மட்டும் வச்சுருக்குறோம், கொழுப்போடவும் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடமெல்லாம் கோழியோட கொழுப்பு, சிக்கன் கொழுப்பு, எலும்பு மஜ்ஜை. இங்கே பாருங்கள், அந்த ரத்தம், அந்த எலும்பு வெட்டுனது போக உள்ளே இருக்கிறது. இப்படி எடுக்கணும் பிரியாணிக்கு, அப்படின்னா தான் பிரியாணி சுவையாக இருக்கும். இதான் இங்கே பாருங்கள், அப்படியே பார்த்தாலே பச்சையாக திங்கலாம் போல் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை உள்ள போட்டுருங்களா? முதல்ல இந்த கறி வெள்ளை அடிக்கணும், பாதி வெந்த மாதிரி வருந்துறீங்களா, அதை முதல்ல சுற்றி செய்யணும். பெருசில் வைங்க, பெருசில் வச்சு இந்த கறி, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு நம்ம பவுனம்மா வச்சுருக்கக்கூடியது எல்லாமே பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையில் தயாரித்த பிரியாணி பேஸ்ட்டில் முதல்ல சுத்தி செய்யப்படுகிறது. நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த சிக்கன்னால் பாதிப்பு, நான் வந்து பிராய்லர் கோழி சாப்பிட்றதில்லன்னெல்லாம் சொல்கிறவங்க இப்படி ஒரு முறை செய்து பாருங்கள். நாங்கள் இப்படி தான் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்கிறோம், எங்களுக்கு எந்த பாதிப்பும் தருவதில்லை. தேவைன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதில் எந்த ஒரு தப்பு இருக்க போகிறதில்லை. திடீர்னு ஏதோ ஒரு நாள் கடையில் போய் சாப்பிடல, இல்லை கல்யாண வீடுகள் அங்கே இங்கேயும் அசைவம் தான் சாப்பிடல, ஒரு ட்ரை பண்ணுவீங்களே அந்த மாதிரி. இப்போ நம்ம 13 வருஷமாக ரிசர்ச் பண்ணிவிட்டு இந்த பிராய்லர் கோழிலையும் சக்திய சுவை நிறைந்த மாதிரி சாப்பிட முடியும். சமைச்சு வீட்டில் அதற்கான ஆராய்ச்சி டிப்ஸுகளை உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிற நேரலையில். நடிக்கிறவனால ஸ்கிரிப்டெல்லாம் இல்லாமல் இப்படி பேச முடியாது, நல்லா நோட் பண்ணிக்கங்க. பல வருடமாக பயிற்சித்து பலன் பெற்று பறைசாற்றி கொண்டிருப்பவனால் மட்டுமே இவ்வளவு பக்குவமாக உங்கள் முன்னாடி இந்த பதார்த்தத்தை பரிமாற முடியும். எத்தனை பானா வருது பார்த்தீங்களா, டி ராஜேந்தர் மாதிரி பயிற்சி எடுக்கிறதுக்கு பட்டையை கிளப்புது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணியை மொடார்னு ஊற்றிடக்கூடாது. இப்போ குழம்பு சுற்றி ஆயிடுச்சு, அதாவது பிரியாணி வாசம் வந்துருச்சோம்மா, எடுத்து பாரு, அரிசி போட்டுக்கலாம், வாசம் வந்துருச்சேன்னு பாரு. இன்னும் கொஞ்சம் இருக்கணும், கறியை கொஞ்சம் வாசம் வரல, அந்த பச்சை வாசம் போன ஒரு வாசம் வரும். இன்னும் எனக்கு அடிக்கல, ஏன்னா அது பக்கத்தில் அவங்க தான் உட்காந்துருக்குறாங்க, அதனால் இது ஒன்று. அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் பார்த்துருவோம். இப்போது 1/2 கிலோ பிரியாணி அரிசிங்க, சீரக சம்பா. நம்ம பாசுமதியெல்லாம் போடல,
இப்போ சீரக சம்பா சிம்மில் வைங்க. இப்போது தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த அரிசி மேலேயும் இந்த மிளகா கூட்டு இந்த சிக்கன் எல்லாம் இது பண்ணது மேலே படியணும். இந்த அரிசி அந்த கலருக்கு மாறணும். உடையாமல் நல்லா ஊற வச்சுட்டோம். போட்டு குறுக்க மறுக்க ஆட்டினீங்கன்னா பூரா துண்டு துண்டாக உடஞ்சி குழஞ்சி போயிடும் சாதம். பக்குவமாக பெரட்டணும். அதே நேரம் அந்த மசால் பூரா இது மேலே படணும். அதுவும் ஒரு ஸ்ட்ரீம் பாயில் சந்திக்கணும். எதற்குன்னா இந்த சுகரு இதெல்லாம் உள்ளவங்க இந்த இடத்துல நோட் பண்ணிக்கங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அரிசியை போடுறதுக்கு முன்னாடி சிறு குறிஞ்சான் அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை பொடி இருக்கும். அந்த பொடியை போட்டு இல்லை வல்லாரை கூட ட்ரை பண்ணலாம். சிறு குறிஞ்சான் கிடைக்காதவங்க வல்லாரையை இந்த இடத்துல போட்டு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டுங்க. ஸோ என்னுடைய வார்த்தையை மிஸ் பண்ணீங்கன்னா ஒன்றும் புரியாது. தெளிவாக சொல்லிக்கிறேன். செய்முறையில் நான் வைக்க மாட்டேன். ஏன்னா வீடியோவை திருடி போடுறதுக்கு 4-5 பேர் இருக்கானுங்க. அதை கொண்டு போய் கொடுத்துட்டு இது பண்ணிடுவானுங்க. ஸோ வீடியோவை பார்த்துக்கணும். அதில் யார் யார் என்னென்ன சேர்த்தணும்னு சொல்கிறத தேவைன்னா உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி பலன் பெற்றுக்கொள்ளணும். இப்போ பாருங்கள், பவுனம்மா அந்த எல்லா அரிசி மேலையும் சரிங்களா அந்த பிரியாணி கூட்டு படணும். பட்டு கொஞ்சம் ஹீட்டில் இஞ்சணும். ஏன்னா ஏற்கனவே அது ஊறி இருக்கிறனால சின்னதாக ஹீட்லேயே இப்போ அந்த சிம்மில் வச்சுட்டு அந்த பாத்திரத்தோட ஹீட்லேயே அந்த எசன்ஸு அந்த சிக்கன் சுத்தி பண்ணி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு இருக்கிறது எல்லாமே இந்த அரிசியில் முதல்ல இறங்கிடும். எங்களுடைய உடல் வாக்குக்கு இது போதும். திரும்பவும் சொல்கிறேன், சுகர்னால் பாதிக்கப்பட்டவங்க இந்த பிரியாணி தின்னாலும் எனக்கு சுகர் ஏறுதுங்கிறவங்க, ஏற்கனவே இஞ்சி பூண்டு இருக்கிறனால அல்ப சொல்பமாக சுகர் ஏறாது, கரெக்டாக பக்குவமாக பண்ணிட்டா. அது மீறி ஏறுதுங்கிறவங்க சிறு குறிஞ்சானோ வல்லாரையோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வேறு லெவலில் பலன் தரும். ஓகேங்களா? இப்போ அற்புதமாக பவுனம்மா இது பண்ணியாச்சு. போதும் இது பண்ணி உடச்சிடாது. தட்டு இப்படி வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக அளந்து தண்ணி ஊற்றணும். இதுதான் த்ரில்லிங்கான இடம் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இங்கே சொதப்பிட்டிங்கன்னா பிரியாணி குழஞ்சி போயிடும், இல்லைன்னா விதையாயிரும். ஸோ பயிற்சியின் மூலம் ஒரு டம்ளருக்கு எவ்வளோ ஊற்றணும்னு அவங்களுக்கு ஒன்று செட் பண்ணியிருப்பீங்க. அதை கரெக்டாக பார்த்துங்க. இப்போ போட்டிருக்கிற 1/2 கிலோவுக்கு நாங்கள் எவ்வளோ ஊற்றுறோம்னு பவுனம்மா சொல்லுவாங்க. எவ்வளோ ஊற்ற போகிறீங்க? 4.5 டம்ளர் ஊற்ற போகிறாங்க. பிடிங்க, இதை கழுவுங்க. கொண்டாங்க. முதல்ல அதில் இருக்கிற அந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, பச்சையாவும் பேஸ்ட்டு இப்போ கரைச்சி உள்ளே வருது. ஓகேங்களா? எல்லாமே வதக்கி எண்ணெயில் வதக்கல. இப்போ ஃபைனலாக மேலே பச்சையாவும் அந்த பிரியாணி பேஸ்ட்டு ஒரு இன்சுலேட்டட் லேயராக மேலே வரோம். அதுதான் ஏற்கனவே இந்த அம்மிக்கல்லில் கழுவி எடுத்துகிட்டு வந்த தண்ணியும் செய்ய போகுது. அது கூட இப்போ இதையும் செய்ய வச்சுருக்குறோம். பார்த்துக்குங்க. முழுக்க எல்லா பேஸ்ட்டையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம எண்ணெயில் வதக்கிற விடலை. ஓகேங்களா? 1 ஊற்றிக்கிங்க, 2 3 4 4.5. மற்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட் பண்ணி போடுவாங்க. அவங்க சொல்கிறதுல அதெல்லாம் சேர்த்துறாங்களா, கரெக்டாக பண்ணி தான் அந்த பக்குவம் கொண்டு வந்தாங்களான்னு உங்களுக்கு சிரமமாக இருக்கும். நம்ம அப்படி இல்லை, நேரலையில் சொன்ன பக்குவத்தை உங்கள் முன்னாடி செய்து காண்பிக்கிறோம். 99% இன்னி வந்து உங்களுக்கு அது சக்ஸஸாக தான் வந்துட்டு இருக்குது. ஏன்னா 13 வருஷமாக நானும் எங்கள் அம்மாவும் இதில் அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொன்றும் எப்படி செய்யணும், என்ன பண்ணணும், எப்படி செஞ்சால் என்னென்ன பலன் கிடைக்குது, எதை சேர்த்துனா எது வருதுங்கிறதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ கலக்கி விட்டுட்டு போட்டாங்க. இப்போ இதுக்கு உப்பு, கல் உப்பு வறுத்து பொடி பண்ணி இருக்கக்கூடியது. ஓகேங்களா? கம்மியாக இருந்தாலும் தப்பு இல்லை, ஏன்னா குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறோம். இப்போ மறுபடியும் இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். பெருசில் வைங்க. இப்போ உப்பு போட்டதுக்கப்புறம் இப்போ தான் பெருசில் வைக்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. இப்போ கிளறுங்க. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன். மேலே வந்து அடுத்தது நம்ம போடலாம். மூடியை போட போகிறோம். கேஸ்கட். ஓகே.
போட்டாங்க. நிறையா பேருக்கு உப்பு இந்த இடத்துல பார்க்குறதுக்கு சங்கடப்படுறீங்க. எங்களுக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் இதை நக்கலாக ஒன்றும் ஆயிராது. சரிங்களா? கொஞ்சம் எடுத்து நல்லா கலக்கிட்டீங்களா? இல்லையா? இப்போ இதில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து பச்சையாகவே இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க இப்படி. ஓகேங்களா? ஓகே, ஏன்னா அதிகமாகிடுச்சுன்னா ரிஸ்க் ஆகிடும். கம்மியாக இருந்தால் கூட தயிர் பச்சடி இதில் வச்சு சமாளிச்சுக்கலாம். எச்சாயிருச்சுன்னு வைங்க சிக்கல். இப்போ என்ன பண்ணலான்னா அது இருக்குது கேஸு எது எடுங்க ஒரே விசில் ஆவி வந்தந்தி இதை நம்ம போட போகிறோம். ஒரே விசில் வந்த உடனே நம்ம நிறுத்திட்டு, சரிங்களா, அடுத்த வறுவல் தொடங்குறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் விட்டு தான் நம்ம திறக்கணும். ஸோ அந்த 10 நிமிஷம் அந்த திறக்கிற வரைக்கும் விட போகிறதில்ல. விசில் வர்ற டைமிங்கை காண்பிச்சுறேன். ஏன்னா அதை 2 சேனல் நேயர்களும் பார்த்துங்க. எதற்காகனா, ஒரு பிரியாணி செய்யறதுக்கு முறையாக நம்ம பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையில் குரு வைத்திய உணவே மருந்தாக தயாரித்தா எவ்வளவு டைமிங்னு பாருங்கள். விசில் அடங்கிறது அதே மாதிரி தான் 1/4 மணி நேரம் பொறுமையாக விட்டுறணும். இது அப்போ அந்த விசில் வந்ததுக்கப்புறம் இப்படி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட சத்தம் வரக்கூடாது. 1/4 மணி நேரம் கரெக்டாக வாட்சை பக்கத்தில் வச்சுட்டு 1/4 மணி நேரம் விசில் அடங்கினது விட்டுட்டு அதுக்கப்புறம் திறந்து பருப்பாமூட்டி வச்சு என்னென்ன பண்ணுறோங்கிறத பாருங்கள். என்னென்ன தலைகள் அடுத்தது நம்ம சொல்கிற மாதிரி மூலிகைகள் சேர்த்துறோங்கிறத பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். அது வறுவல் நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு வறுவல் செஞ்சாச்சுன்னா அடுத்தது சாப்பிட்ற நிகழ்ச்சி தான், தெறிக்க விடலாம். ஓகேங்களா? காலையில் சாப்பாடே 12:30 மணிக்கு 12 ஆகி போச்சு. சரிங்களா? ஆனால் என்ன பண்ணிட்டோம்னா சில்லி சாப்பிட்டுட்டோம். சிக்கன் சில்லி லேப்பிட்டோம். காலையிலே 350 கிராம் பக்கம் இருக்கும். அதை லைவில் காண்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் இன்னும் பசி தாங்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்மளோட உடம்புடைய புரோட்டீன் லெவலை புரதச்சத்தை அதிகமாக வச்சுக்கணும். ஏன்னா திடீர்னு இந்த பேண்டமிக்கு அந்த பேண்டமிக்கு இந்த காய்ச்சல் அந்த காய்ச்சலுங்கிறாங்க. நம்ம உடம்புல அமினோ ஆசிட்டு தேவையான அளவு வச்சுக்கணும்னா இந்த புரதம் உள்ளே இருக்கணும். புரோட்டீன் உள்ளே போய் கன்வெர்ட் ஆகி அமினோ ஆசிட்டாக போகுதுங்கிறாங்க. ஸோ அந்த அமினோ ஆசிட்டு கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? புரதச்சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கணும். நம்மளுடைய ஆராய்ச்சியில் வெறும் புரதத்தை நேரடியாக கொடுப்பது உடலுக்கு ஒவ்வாது. நம்மளுடைய ஆராய்ச்சியில் வேறு எவனோடையும் கம்பேர் பண்ணிட்டுலாம் எங்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. நம்மளுடைய ஆராய்ச்சியில் புரதத்தை நேரடியாக உடலில் தருவது நம்ம ஒத்துக்கொள்வதில்லை. புரதத்தை சேச்சுரேட்டட் ஃபேட், மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட், HDL ஹை டென்சிட்டி லிபோ புரோட்டீன், அது இல்லாமல் நம்ம சொல்கிற மாதிரி ஒமேகா 3, ஒமேகா 9, ஒமேகா 12ன்னு இன்சுலேட் பண்ணி உள்ளே இறக்குனீங்கன்னு வைங்க புரோட்டீனை, வேறு லெவலில் இருக்கும். இப்போ ஃபேட்டி ஆசிட்டும் அமினோ ஆசிட்டும் அற்புதமாக உற்பத்தி ஆயிரும். மற்ற நீங்கள் என்ன கருமாந்திரம் தின்னாலும் கார்போஹைட்ரேட்டு, விட்டமின், மினரல் அதுக்குள்ளே வந்துடும். ஸோ இது மட்டும்தான் நம்ம எப்படி சொல்கிறதுங்க, கொஞ்சம் கூட கவனக்குறைவு இல்லாமல் பக்காவாக உள்ளே கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதற்காகத்தான் இவ்வளவு விஷயம் நம்ம செய்கிறோம். இப்போ ஆவி வருது மேலே, இதை நான் போட்டுக்கிறேன். கரெக்டாக ஒரு விசில் வர்ற வரைக்கும் நம்ம விஷயத்தை பார்ப்போம். உங்களுக்காக ஜெம்சி நேயர்களே நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களுக்காக நம்மளுடைய பவுன் ஃபுட்ஸும் இப்போ முழு நேரமாக ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பார்த்த வீடியோவில் இன்றைக்கி லைவ் பார்த்தீங்க இல்லையா, இந்த லைவ் பார்த்தது அப்படியே பவுன் ஃபுட்ஸில் எடுத்து போட்ட வெர்ஷனாக, எடிட்டெல்லாம் கிடையாது, எடுத்து இதே மாதிரி இப்போ எப்படி லைவில் பார்த்தீங்களோ அது இன்னும் கிளாரிட்டியாக வைடு ஆங்கிளில். சரிங்களா? இதோடைய க்ளோஸ் எங்களுடைய வாய்ஸ் ஓவர் மட்டும் பேக்ட்ராப்பில் வர்ற மாதிரி இருக்கும். இதுக்காக க்ளோஸ் வச்சுருக்கோம். உங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க இதில் ஜெம்சியில் நாங்கள் க்ளோஸாக இருப்போம், இது வைடில் தள்ளி இருக்கும். பவுன் ஃபுட்ஸில் இது க்ளோஸாக இருக்கும், நாங்கள் ஆரம்பத்துலேயும் முடிவுலையும் மட்டும் இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களது வேண்டுகோளுக்கு இணங்க இதை அதுலேயும் அப்லோடு பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய நேயர்களுக்காக, நம்மளோட இணைந்து பயணிப்பவர்களுடைய வசதி வாய்ப்புகளுக்காக நீங்கள் கேட்குறத நம்ம நிறைவேற்றிட்டே வர்றோம். ஏன்னா நீங்கள் ஆதரவு கொடுத்து செய்ய சொல்கிறீங்க, நம்ம செய்கிறோம், அவ்வளோதான் மேட்ரு. புரியுதுங்களா? முழுக்க இது பார்த்தீங்கன்னா இங்கே பயணிக்கிற சப்ஸ்கிரைபர்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக, வெறும் சப்ஸ்கிரைபர் இல்லைங்க, இணைந்து பயணிக்கிற சப்ஸ்கிரைபர்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான நிகழ்ச்சி. புதியவர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உணவே மருந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கிற உடல் உபாதைகளிலிருந்து மீளணுமா,
உடல் உபாதை வராமல் பாதுகாத்துக்கணுமா? உங்களை மட்டும் இல்லை, பார்க்குறவங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சைவ பிரியராக இருந்தாலும் சரி, அசைவ பிரியராக இருந்தாலும் சரி, நீங்கள் மீட்டுக்கணும்னு அதுக்காக ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட சேனலில் தொடர்ச்சியாக பாருங்கன்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். தேவைன்னா உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி பலன் பெற்றுக் கொள்ளுங்கள். பார்க்குறதையும் நாங்கள் பயன்படுத்தி பலன் பெறாத எதையும் உங்கள் முன்னாடி பறைசாற்ற மாட்டோம். நல்லா தெரிஞ்சுங்க. பரிந்துரைக்கவும் மாட்டோம். நாங்கள் என்ன பரிந்துரைத்தாலும், என்ன இந்த மாதிரி லைவில் வித்தைகள் காண்பிச்சாலும், இதை பயன்படுத்தி பலன் பெறணுமா வேண்டாமாங்கிறது உங்களது சுய விருப்பத்தின் பேரில், சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். புரியுதுங்களா? உங்களது சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி பலன் பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா இது நீண்ட 15 நாட்களுக்கு மேலாக இந்த மாதிரி லைவ் நம்ம அதிகமாக பண்ணலை. நிறையா பார்த்திங்கன்னா நம்ம பொது சேவை மையம் ஜெம்சி இ சேவாவோடதை பற்றி தான் பண்ணியிருக்கோம். சமையல் கிட்டத்தட்ட 15 நாளுக்கு அப்புறம் திருப்பி நம்மளோட பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையில் இன்றைக்கி வேண்டுகோள் வச்சதுக்கு இணங்க நல்ல சண்டே மட்டுமாவது லைவ் ஃபுல்லாக வழங்குங்கண்ணா நீ மேலுங்கிறதுக்காக வழங்குகிறோம். அதுவும் இந்த சண்டேக்கு ஸ்பான்சர்ஷிப் வந்தது நம்ம குடும்ப உறவுகள், அவங்களே நம்மளுக்கு கொடுத்து உதவுனாங்க. ஸோ அதனால் நம்ம திருப்பி குடும்ப உறவுகளுக்காக இதில் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நீ அடுத்தது மீன் கேட்டிருக்கிறீங்க, மீன் பண்ணலாம். மட்டன் கேட்டிருக்கிறீங்க, மட்டனில் எப்படி சக்தி சுவை நிறைந்ததுன்னு சமைக்கலாம். இன்னும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முட்டையிலே பார்த்திங்கன்னா பல ரகங்கள் இருக்குது. இப்போ நம்ம இங்கே இருக்கிற குழம்பு பார்த்திங்கன்னா இந்த குழம்பை வச்சு முட்டை கலக்கி வேறு லெவலில் செய்யலாம். சிக்கன் பரோட்டா, முட்டை பரோட்டான்னு நீங்கள் எதெல்லாம் இன்றைக்கி பார்த்து பயந்துட்டு இருக்கிறீங்களோ, ஐயோ அது கெமிக்கல், இதில் இந்த இன்ஜெக்ஷன் பண்ணியிருப்போம், அதில் ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் போட்டு வளர்த்துறானுங்க, இதில் இது பண்ணுறாங்கன்னு பயந்துட்டு இருக்கிறீங்களோ, அது அத்தனையும் எப்படி நம்ம சக்தி சுவை நிறைந்த மாதிரி சமைச்சிக்கிறதுன்னு எங்களுடைய 13 வருட ஆராய்ச்சியில் நாங்கள் கண்டுகிட்டதை, அதாவது ஆராய்ச்சி பண்ணி பயன்படுத்தி பலன் பெற்றதை உங்கள் முன்னாடி வைக்கிறோம். நல்லா தெரிஞ்சுங்க. சும்மா செய்முறை காட்டுவதற்கும் நாங்கள் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாங்கள் அப்படி என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம், எத்தனை முறை இந்த பிரியாணி சமைச்சிருக்கிறோம், மைதா நல்லது மைதா நல்லதுன்னு எல்லா பக்கமும் சொல்கிறாங்களே, அது உண்மையா இல்லையான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் மைதாவை சமைச்சா இப்படி தான் செஞ்சுக்கிறோம். இப்போ அடித்தாச்சு, ஆஃப் பண்ணியிருக்கேன். இதுதான் பிரியாணிக்கான ரியல் டைமிங். இப்படி டைம் எடுத்து ஒரு பிரியாணி செஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிற உடல் உபாதைகள் வருதான்னு கேளுங்க. இந்த நிகழ்ச்சி உருவாக காரணமாக இருந்த சகோதர சகோதரிகள் குடும்பத்தார் உங்களிடம் வேண்டுகோளாக வைக்கிறேன். இப்படி டைம் எடுத்து பவுனம்மா செஞ்ச மாதிரி அம்மிக்கல்ல அரைச்சி, சரிங்களா, இதை செய்கிற பக்குவத்தை மட்டும் தெரிந்து பிரயோஜனம் இல்லை. இதற்கு முன்பு என்ன பயிற்சி செய்யணும், இதற்கு பின்பு என்ன பயிற்சி செய்யணும், குரு வித்தை பயிற்சி. அதுவும் அதை தெரிஞ்சுட்டு பலன் பெறுங்க. வெறும் திங்கிறத மட்டும் செஞ்சுட்டு பார்த்துட்டு பலன் பெற முடியாது. ஓகேங்களா? எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம்.